தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக 3 பேரிடம் மீண்டும் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், விசாரணை குறித்தான முழு விவரங்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 10 பேரை 5 நாட்கள் காவலில் எடுத்து போலீசார் விசாரணை நடத்தினார்கள். அந்த விசாரணை முடிந்த பிறகு பூந்தமல்லி கிளை சிறையில் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக இந்த வழக்கில் மேலும் காவலில் எடுக்கப்பட்டவர்களை மீண்டும் காவலில் எடுக்க போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த கொலை வழக்கில் இன்னும் சிலர் தலைமறைவாக இருக்கிறார்கள். அதில் குறிப்பாக அவர்களை பிடிப்பதற்கான நடவடிக்கையில் தனிப்படை போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதில் பொன்னை பாலு, அருள், அதே போல திருமலை ஆகிய 3 பேரை மீண்டும் காவலில் எடுக்க செம்பியம் போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கில் ஒரு முக்கிய குற்றவாளி தலைமறைவாக இருப்பதாக சந்தேகம் எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கொலை சம்பவத்திற்கு எவ்வளவு பணம் பெறப்பட்டது, அது மட்டுமல்லாமல் இந்த கொலை வழக்குடைய முழுமையான பின்னணி இதுவரை காவல்துறைக்கு கிடைக்கப்படவில்லை. எனவே அது தொடர்பாக விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். 5 நாட்கள் நடத்தப்பட்ட காவலில் பல்வேறு கட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது, வாக்குமூலம் பெறப்பட்டது. அதே போல கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டார். இந்த நிலையில் மேலும் 3 நாட்கள் காவலில் எடுக்க போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். பொன்னை பாலு, அருள், திருமலை ஆகிய 3 பேரையும். குறிப்பாக இந்த 3 பேருமே இந்த வழக்கில் ஒரு முக்கிய குற்றவாளியாக பார்க்கப்படுகிறார்கள். ஆற்காடு சுரேஷுடைய சகோதரர் தான் பொன்னை பாலு. அதே போல அருள் வழக்கறிஞராக இருக்கிறார். திமுகவிலும் பொறுப்பிலும் இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இந்த வழக்கில் 3 பேருமே முக்கிய குற்றவாளியாக இருக்கிறார்கள். 5 நாட்கள் எடுக்கப்பட்ட காவல் விசாரணையில் இன்று 3 பேருமே விசாரணைக்கு சரியான முறையில் ஒத்துழைக்கவில்லை என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதனால்தான் மீண்டும் காவலில் எடுக்க போலீசார் திட்டமிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.